ஹாய், எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு 5:30க்கு ஃபஸ்ட்டு பருப்பெல்லாம் ஊற போட்டாச்சு வடைக்கு. நான் இப்போ கட்டியிருக்கிறது எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்து கொடுத்த சாரி. திருநெல்வேலியில் வந்து எக்ஸ்போ போட்டிருந்தாங்க, லக்ஷ்மி போட்டிக். அங்கே எடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. சாஃப்டாக கெட்டதுக்கு நல்லா இருந்தது, கலரும் ரொம்ப நல்லா இருந்தது கட்டினதுக்கப்புறம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேக போட்டு சாம்பாருக்கு குக்கர் ஏற்றிட்டேன். இன்றைக்கி வந்து பூரி, இட்லி, சாம்பார், சட்னி, அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ண போகிறேன். அது தவிர வடலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிவிட்டு பூரிக்கும் மாவு பசஞ்சு வச்சாச்சு. சாம்பாருக்கும் கையோடு ஏற்றி விட்டுட்டேன். நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் கரண்ட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்குது. மழை வேறு பெஞ்சிட்ருக்கா, அதனால் கரண்ட்டு இருக்கிற நேரம் கடகடன்னு நமக்கு பண்ண வேண்டியிருக்கு. மாவு எடுத்து டப்பாவில் மாற்றிட்டு வச்சாச்சு. வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்குக்கு, வடைக்கு எல்லாத்துக்கும் நறுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு டீயை போட்டு குடிச்சிடலாம். 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. டீ குடிச்சு முடிச்சுட்டு சாம்பார் வச்சுட்டு கிழங்கும் கையோடு ஏற்றியாச்சு. சைட் டிஷ் முடிச்சிட்டாலே கொஞ்சம் வந்து மெயின் டிஷ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இட்லி தானே ஊற்றணும், அதை கடைசியாக ஊற்றிக்கலான்ட்டு கிழங்கும் ரெடி பண்ணி டைனிங் ஹால் கொண்டு போயாச்சு. இப்போ இட்லி ஊற்றிட்டு உளுந்த வடை போட்ட ஆரம்பிச்சிட்டேன். அன்னைக்கு மாதிரி இல்லைங்க, உளுந்த வடை இந்த தடவை உளுந்த வடை மாதிரியே வந்துச்சு, நல்லா இருந்தது. வடை சுசியம் எல்லாம் போட்டுட்டு கரெக்டாக 9:30க்கு பூஜை பண்ணியாச்சு. ஏன்னா 9:15 to 10:15 தான் நல்ல நேரம் சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே பண்ணணுங்கிறதுனால எல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சு பலகாரம்லாம் எடுத்து வச்சு பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறோம். ஜங்ஷனில் இருக்கிற சாலைக்குமாரசாமி கோயிலுக்கு. இது வந்து எங்கள் வீட்டில் நான் எடுத்தது. நான் எப்போவுமே ஆர்எம்கேவியில் மட்டும்தான் எடுப்பேன். அதில் எடுத்த சாரி தான். நேற்று பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் அவ்வளோ டிராஃபிக். இன்றைக்கி ஆடுது, ஏன்னா எல்லா கடையும் லீவ் இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. அதனால் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வர்றதுக்கு ஒரு 12:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. வந்தோடனே இன்னொரு டீயை போட்டு குடிச்சிட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. இப்போ தான் எனக்கு தீபாவளி முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலு. மொத்த கிச்சனும் டஸ்டியாக இருந்தது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 3 நேரத்துக்கு தேவையான டிஃபன் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இனிமேல் ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கலாம். ஹாப்பி தீபாவளி, பாய்.